Hi guys, welcome to our channel. Today வந்து நம்ம his second wife பார்ட் 7 தாண்டா பார்க்க போகிறோம். சரி, நான் போன பாட்டில் இருந்து எங்கே ஸ்டாப் பண்ணணும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க, தான் அப்போ தான் ஸ்டோரி போடுவோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறீங்க. இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு ஹலோ ஹலோ ஜங்குக் மாமா, ஜங்குக் மாமா. ஏய், இப்போ நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? இருங்க இருங்க கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். சொல்லு, சீக்கிரமாக சொல்லு, எனக்கு ஒர்க் இருக்குது. மியாக்கா, மியாக்கா சொல்லு. மியாக்கா என்ன? மியாக்கா அன்கான்ஷியஸ் ஆகிட்டா, பிளட் வாமிட் எடுத்துட்டா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஸோ அந்த நிமிஷத்துலேயே ஜேகே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். ஒரு நிமிஷம் இரு, அப்படியே லைன்லேயே இரு, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே லைன்லேயே இருக்கீங்க. நீங்கள் மியாவை அப்படியே கான்ஷியஸில் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியலை. மியா வந்து அன்கான்ஷியஸில் இருக்கா. அப்படி நீங்கள் மியாவோட ஹார்ட் பீட் பார்க்குறீங்க. ஹார்ட் பீட்டே ஓடலை, உங்களுக்கு அவ்வளோதான். அப்படி ஜர்க்காயிடுச்சு. ஜேகே மாமா, மியாக்காவோட ஹார்ட் பீட் ஒர்க் ஆகலை. என்ன சொல்கிற? நீ என்ன பண்ண? மியாக்கு நீ என்ன பண்ண? நானும் பண்ணலை, நானும் பண்ணல ஜேகே மாமா. நீ இல்லை, நீதான் 24 மணி நேரமாக எப்போ பார்த்தாலும் மியா கூடவே இருக்க. கண்டிப்பாக நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப. என்னடி பண்ண? என் ஒய்ஃப்க்கு என்ன பண்ண? ஜேகே மாமா, நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ சரியா ஜேகேவும் வீட்டுக்கு வந்துடான். ஸோ வீட்டுக்கு வந்துடனே மியாவும் தூக்கிட்டு காரில் போட்டுட்டு உங்களையும் இழுத்துட்டு போகிறான். நீங்கள் மாமா நீ என்ன எங்கே இழுத்துட்டு போகிறீங்க? நீ தான் கண்டிப்பாக என்ன ஒரு ஒய்ஃபுக்கு ஏதாவது பண்ணியிருப்பேன். ஒன்று இரு, நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரை போட்டு அப்படியே போகிறான். உங்கள் கையில் ஜீவன் வேறு இருக்கான். ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டே வரீங்க, என்ன எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு. ஜங்குக்கு வந்து நீ என் ஒய்ஃப்க்கு ஏதாவது பண்ணியிருந்தா உன்னை அங்கேயே நான் போலீஸ்க்கு பிடிச்சி கொடுத்தது வரலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கெல்லாம் அப்படியே பயமாகிறது. என்னது போலீஸா? உங்களுக்கு போலீஸை கண்டாலே பயமாக இருக்குது. ஸோ அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மியாவை மட்டும் தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான், அதாவது அந்த பெட்டில் போட்டு. ஸோ நீங்களும் ஜேகேயும் வெளியே இருக்கீங்க. நீங்கள் செம்மையாக இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் கைஸ், என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அந்த ரோட்டில் ஆட்டோ ஓடுற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா நைட் டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும். சரி, பேக் டு ஸ்டோரி. ஸோ அப்புறம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் 2 பேரும் வெளியே அங்கே சேரெல்லாம் போட்டுருக்கோம்ல, ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. எங்கள் ஜேகே வந்து சேரில் உட்காந்துட்டு அப்படி தலையில் கை வச்சுட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே அங்கே நடக்கிறீங்க இங்கே நடக்கிறீங்க. உங்களால் உட்காரவே முடியலை ஒரு இடத்துல. நீங்கள் ஜியோனும் கை வச்சுட்டு அங்கே பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழுறீங்க. நீங்கள் அழுது பார்த்து ஜியோனும் அழுறான். ஜங்குக்கு கோவமாக வருது. வயன் பாரு, ஜியோனும் அழுறா இல்லை, ஸ்டாப் பண்ணிக்கோ, என்ன உன் ட்ராமா எல்லாம். ஐயோ ஜேகே மாமா, நான் அகேன்னு சொல்கிறேன், நான் மியா அக்காவுக்கு எதுவும் பண்ணலை. உங்களுக்கு மியா ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் அவன் சிஸ்டர். நான் எப்படி என்னோடய சிஸ்டருக்கே அப்படி பண்ண பார்க்குறேன்? இல்லை, நீங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். போதும் இந்த ஃப்ரேக் கையை ஸ்டாப் பண்ணிக்கிறியா என்ன? பாரு, உன்னால் என் பிள்ளை அழுறா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்கள் ஐஸை அப்படியே டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுறீங்க. பட் உங்களால் இன்னுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்புறம் நீங்களும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜேகேக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் யாருன்னா சொம்மி தான். சொம்மி அப்படியே கால் எடுத்துகிட்டு, ஐயோ ஜேகே ஐயோ, மியாக்கு என்னாச்சு? நான் கேள்விப்பட்டேன், மியாக்கு என்னாச்சு? ஐயோ, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. ஏய் மியா, சாரி சமி, நடிக்காத. நீயும் இது நடக்கிற வரைக்கும் தானே பார்த்துட்டு இருந்த. ஒன்று சொல்கிற,
என் மியாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்போ தான் இந்த ஜங்குக்கோட ரியல் ஃபேஸ் எல்லோரும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறான். எங்கள் சொம்மி வந்து என்னோடய பிளானு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது போல். ஏய் யூனா ரொம்ப தேங்க்ஸ் டி. அந்த மியா போயிட்டேன்னா அப்புறம் எப்படியாவது நான் ஜங்குக் மாமாவோட மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதா. அப்புறம் நானும் ஜங்குக் மாமாவும் தான் அப்படின்னு சொல்லி அவன் இங்கே கனவை கோட்டையே கட்டிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே நீங்கள் எல்லாம் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அப்போ சடனாக டாக்டர் வந்து வெளியே வரான். வெளியே வந்து ஜேகே அப்படியே ஓடி போய் டாக்டர்கிட்ட டாக்டர் மியாக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல, ஏதாவது ப்ராப்ளமா? மிஸ்டர் ஜங்குக் வெயிட் பண்ணுங்க, நான் ஜஸ்ட் ஒரு நர்ஸ் தான், உள்ளதான் டாக்டர் இருக்கான், வந்த உடனே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு நர்ஸ் தான். ஸோ அதனால் போயிட்டான். ஸோ அப்புறம் டைம் ஸ்கிப் ஆகுது. அகின் ஒரு டாக்டர் தான், அது வந்து ஒரு டாக்டர் தான் வெளியே வரான். வெளியே வந்து ஜங்குக் கிட்ட தான் வரான். சரி, நீங்கள் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாம். சரி, ஏதாவது பேசணுன்னா கடைசியாக ஏதாவது பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்களும் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன கடைசியாவா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். ஸோ டாக்டரும் ஆமாம், அந்த பாய்சம் மேடமோட ஹோல் பாடியிலே இதாகிடுச்சு. ஸோ அதனால் எங்களால் அதை கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்க முடியாது. ஸோ இப்போ நாங்கள் ட்ரை பண்ணாலும் ஜஸ்ட் வேஸ்ட்டு தான். அதான் சொல்கிறேன், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் இன்னும் அந்த பாய்சம் மேடமோட பாடியில் இருக்குது. என்ன பாய்சமா? ஆமாம் மேடம் காலையில் என்ன ஃபுட் சாப்பிட்டா? அது ஏய் வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றான். நீங்கள் போகிறீங்க. என்ன நீயா காலையில் என்ன சாப்பிட்டா? காலையில் எதுவும் சாப்பிடல, ஜஸ்ட் காஃபி மட்டும்தான் குடித்தான். காலையில் எதுவும் சாப்பிடல டாக்டர், ஜஸ்ட் காஃபி மட்டும்தானா? அப்போ காஃபியோடு தான் அந்த பாய்சன் மிக்ஸ் ஆகிருக்கும். காஃபியோடு தான் வயன். நான் 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 எதுவும் பண்ணலை, நான் எதுவும் பண்ணலை ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஜங்குக்கெல்லாம் இங்கே அவ்வளோதான். அப்படியே உள்ளே ஓடி போகிறான். அந்த டாக்டரும் தள்ளிட்டு ஓடி போய்ட்டு அந்த டோர் கிட்டே நிற்கிறான். டோர் கிட்டே நின்றுக்கிட்டு அந்த பெட்டில் இருக்கிற மியாவே பார்க்குறான். காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்ட சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலா. அப்புறம் ஜேகே மியா கிட்ட போய் மியாவோட ஹெட்டை ரப் பண்ணுறான். மியா வந்து மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. பார்த்தா மியா வந்து கேட்குறான், என்னங்க எனக்கு எனக்கு என்னாச்சு? ஏன் நீங்கள் அழுறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க. ஒன்றும் இல்லை மியா, ஒன்றும் இல்லை. உனக்கு இப்போ எப்படி இருக்கு? ஏன் ஜங்கு நீங்கள் அழுறீங்க? எனக்கு எனக்கு என்ன ஆச்சு? சொல்லு ஜங்கு. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க உனக்கு ஒன்றும் இல்லைன்னு. எனக்கு ஒன்றும் இல்லையா? ஏன் ஜேக்கு போய் சொல்கிறேன்? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். ஏன் போய் சொல்கிறேன்? மியா அப்படின்னு சொல்லி ஜேகே மியாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே அழுறான். வெளியிருந்து நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்படியே உள்ளே வந்து நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவை பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் மியா வந்து உங்களை பார்த்துட்டு வயன் இங்கே வாம்மா. ஜேகே நான் வயன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். என்னடி இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான்.
அவள் கூட போய் தனியாக பேசுகிறேன்னு சொல்கிற? அந்த மாதிரி பேசாதீங்க ஜாங்கோக் மாமா. நான் எதுவும் பண்ணவும் மாட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ மியா வந்து 2 பேருமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? இது ஹாஸ்பிட்டல், இங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் எப்போ போகுதுன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஜேகே நீயும் புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேகே அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு வெளியே போகிறான். ஸோ அப்புறம் மியா அவளை கிட்டக்க கூப்பிட்டுக்கிறான். ஸோ நீங்களும் போகிறீங்க. ஸோ அப்போ மியா வந்து கேட்குறான், வயன் எங்கே வா, எனக்கு என்னாச்சு? டாக்டர் கொடுத்த டேட் இது இல்லை வயன். ஏன்னா முன்னாடியே இல்லைக்கா, டாக்டர் சொன்னாங்க உங்கள் பாடியில் ஏதோ பாய்சம். பாய்சம்மா? பாய்சம் இல்லை வயன், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. எனக்கு தெரியும், ஏன்னா நான் 24 ஹவர்ஸாக உங்ககிட்டே தானே இருக்கேன், உங்கள் கூட தானே இருக்கிறேன். எனக்கு தெரியாதா? அது எப்படி உங்கள் பாடியில்? அப்புறம் நீங்கள் ஆஃப்டர்நூன் கூட எதுவும் சாப்பிடல. மார்னிங் நான் மேக் பண்ணி கொடுத்த டீ மட்டும்தான் நீங்கள் குடிச்சிங்க. அப்புறம் எப்படி? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அவங்க ஜேகே மாமா என்னன்னா இதெல்லாம் நான் பிளான் பண்ணதான்னு நினச்சிட்டு இருக்கா. சத்தியமாக சொல்கிறேன், இது எதுவும் நான் பண்ணலக்கா. உங்களுக்கே தெரியும்ல, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. வேன் அழாதடி ப்ளீஸ். நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். அந்த கொஞ்ச நேரையாவது என் கூட சந்தோஷமாக இரு ப்ளீஸ் வேன். ஐயோ ப்ளீஸ்க்கா, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அக்காவுக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம கூட இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்புறம் இந்த வேர்ல்டு விட்டே போகிறாங்கன்னு நினச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஹார்ட் அப்படியே பில்லியன் பீஸாக ஒடிஞ்சு போச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அண்ட் இது உங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. எப்படி அக்கா வந்து மார்னிங் நீங்கள் போட்டு கொடுத்த அந்த காஃபி தான் குடித்தான் காஃபி, அந்த காஃபி ஓடு தான் இப்போவும் இருக்கான். எப்படி அக்கா அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். பட் எப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த சைட் ஜேகே வேறு உங்களை தான் டவுட்டோடு பார்க்குறான். நீங்கள் எந்த சொன்னாலும் ஜேகே நம்ப மாட்டான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இன்னும் நீங்கள் ப்ரோக் ஆகிட்டீங்க. இனிமேல் ஜேகே மாமாவை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு இங்கே அப்படியே மியா வந்து உங்கள் ஹேண்டை கப் பண்ணிக்கிறான். மியாவோட 2 ஹேண்டுக்குள்ளேயும். இங்கே பாருவேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இங்கே இருக்க போகிறேன். அப்புறம் என்னோடய ப்ளேஸை நீ தான் பார்த்துக்கணும். ஜேகேவையும் என்னோட பாப்பாவையும் ஜியோனையும் நீ தாண்டி பார்த்துக்கணும். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டல அக்கா. நான் இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அப்படியே ஹேண்டை நீட்டுறான். உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே புரியாமல் நீங்கள் அப்படியே பேனை முடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அக்கா வந்து ப்ராமிஸ் பண்ணுவாயன். முடியாதா? சொல்லடி, முடியாதா வயன்? அது இல்லை, நான் இப்போவும் சொல்கிறேன்க்கா, நான் ஜீவனை பார்த்துக்கிறேன். பட் ஜேகே மாமாவை வயன், அது தாண்டி எனக்கு வேணும். நீ 2 பேருமே பார்த்துக்கணும்டி. ஜியோனை மட்டும் பத்தாது, ஜேகேவும் சேர்த்து பார்த்துக்கணும். புரியுதா? ஜேகேக்கு என்னை விட்டால் யாரும் இல்லடி. ப்ளீஸ் அவனை தனியாக மட்டும் விட்டுறாது. இப்போ என்னோடய ஃபுல் ஃபேமிலி உன் கையில் தான் இருக்குது. நான் போகிறேன். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேன்சர் இருந்தது ஜேகேக்கு தெரிய வேணாம். என்னக்கா சொல்கிறீங்க? அவர் உங்களோட ஹஸ்பண்ட். உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது, ஏன் ஜேகே மாமாவுக்கு தெரியக்கூடாது? இல்லை வேன், தெரியக்கூடாது தான். ப்ளீஸ். ஏன்க்கா? வேணாம் வேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு முறை நீங்களும் எதுவும் பேசலை. ஸோ அப்போ டக்குன்னு உங்கள் கையெடுத்து அப்படியே உங்கள் அக்கா உங்கள் கையை மேலே வச்சுட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிறான். ப்ராமிஸ் பண்ணுவேன், என்னோடய ஃபேமிலியை எனக்கு அப்புறம் நீ நல்லா பார்த்துப்பேல்ல. அது அது
வயன் ப்ராமிஸ் பண்ணுவேன். எனக்கு எனக்கு சுத்தமாக பேச்சே வரலை. ப்ளீஸ் வயன், என்னால் முடியலை. ப்ராமிஸ், நான் பார்த்துக்கிறேன். என்னாலும் ஜேகே மாமாவையும் ஜிஹானையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை. இதுதான் உங்கள் அக்காவோட கடைசி மூச்சு. அப்படியே உங்கள் அவளை பார்த்தபடியாகவே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ ஓகே காய்ஸ், இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. பாய் பாய்.